அடுத்தது முத்துமாரி ராமநாதபுரத்திலிருந்து முத்துமாரி காத்திருக்கார். வணக்கம் முத்துமாரி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்க கேள்வி என்ன? பாப்பா வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் முடிக்க போறாங்க. இல்ல அந்த அந்த கோர்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க நல்ல அந்த இது நல்ல படிப்பா என்னங்கிறது எனக்கு கொஞ்சம். ரெண்டாவது வருஷம் படிக்கிறாங்க, இப்போ போய் கேக்குறீங்களா மாதிரி? 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய கேள்வி இப்ப கேட்டுருங்க. ஆமா ஆமா. இல்ல அது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனா அவங்க நல்ல மார்க் எடுத்து நல்லா படிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அதுல கொஞ்சம் கவலையப்படாதீங்கம்மா. உங்க குழந்தை நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. பயோமெடிக்கல் 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. நல்ல படிப்பு, நல்லா படிக்க சொல்லுங்க. படித்த பிறகு உயர்கல்வி படிக்க சொல்லுங்கள். பயோமெடிக்கலில் சிறந்த எதிர்காலம் இருக்குமா? பயோமெடிக்கல் அதாவது நீங்கள் வந்து என்னென்னா மருத்துவத்துறைக்கு தேவையான உபகரணங்களை உருவாக்க போகிறீங்க, மருத்துவ கருவிகளை உருவாக்க போகிறீங்க. மருத்துவம் இந்த உலகம் இருக்கும் வரை இந்த மருத்துவம் உண்டு. உலகத்தில் மருத்துவம் இருக்கவே மருத்துவ கருவிகளுக்கான தேவைகளும் நிச்சயம் இருக்கும். எனவே அதை உற்பத்தி செய்வதற்கான என்ஜினியர்ஸும் நிறைய தேவைப்படுவாங்க. எனவே பயோமெடிக்கலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா? இதை அவர் சொல்ல, நானே சொல்லிடுறேன் பதில் உங்களுக்கு. கவலையே படாதீங்க. உங்கள் குழந்தை 2ஆம் ஆண்டு படிக்கும்போது இப்போ இந்த சந்தேகம் வரவே கூடாது. குழந்தைய நல்லா படிக்க சொல்லுங்கள். ஆனால் உயர்கல்வி படிக்கணும், அது ரொம்ப முக்கியமாக. வெறும் பிடெக் பயோமெடிக்கலோ இல்லை பிஇ பயோமெடிக்கலோ விட்டுறக்கூடாது. அடுத்ததாக எம்டெக்கோ எம்இஓ படிக்கும்பொழுது தான் உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் அமையும். யூனிஸ், நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வேன் நினைக்கிறேன். தான் பயோமெடிக்கலில் பிஜி பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எப்போவுமே ஒரு துறை வந்து ஒரு கல்வியில் ஒரு புது டிபார்ட்மெண்ட் வருதுனாலே அந்த துறையில் வந்து வளர்ச்சி ஏற்படும் பொழுது தான் அதை படிப்பாக கொண்டு வந்து அதில் நிறைய ஆட்களை சேர்க்கணும்னு நினைப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் யூஜி பிஜி ரெண்டுமே படிக்கும் பொழுது அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதில் ரிசர்ச் சைடில் போனீங்கன்னா இன்னும் நல்ல சேலரி கிடைக்கும் பயோமெடிக்கலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது. அதே மாதிரி இந்த பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி 2 பேரும் குழப்பிக்கிறாங்க. அது பயோமெடிக்கல் சிறந்ததா பயோடெக்னாலஜி சிறந்ததா? அது மாதிரி இப்போ ஏன்னா பிஎஸ்சிலேயே பயோமெடிக்கல் கொடுக்குறாங்க, பிஎஸ்சிலேயே பயோடெக்னாலஜி. பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கலாமா இல்லை பிடெக் பயோடெக்னாலஜி? ஏன்னா இதில் ஃபீஸ் அதிகம் இல்லை ஃபீஸ் குறைவாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரே ஃபீஸ் தான், கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு குழப்பம் இருக்குது எல்லாருக்கும். ஸோ பிஎஸ்சி படித்தாலே போதுமானதா இல்லை பிஇ பிடெக் படித்தா? நீங்கள் சொல்கிறது எப்படின்னா நம்ம வந்து கொஞ்சோன்னு படிச்சுட்டு நிறைய சம்பளம் எதிர்பார்க்குறது தான் பிஎஸ்சி. ஏன்னா பிஎஸ்சியோட சிலபஸ்க்கும் பிடெக்கோட சிலபஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிஎஸ்சியில் கொடுக்குற சிலபஸில் வந்து அதோட ஃபவுண்டேஷன் லெவலில் மட்டும்தான் கொடுப்பாங்க. பிடெக்கில் நல்லா கோராக கொடுப்பாங்க. பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கோர் நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கடினமான வேலைகளுக்கு ரொம்ப டீப்பர் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே அவங்க நுழையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சேலரி அதிகமாகிடும். ஸோ அதனால் இப்போ பிஎஸ்சி வந்து மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் ஆஃப் டே தான் இருக்கும். ஆனால் பிடெக் பாருங்கள் கிட்டத்தட்ட 4 o'clock வரைக்கும் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய சிலபஸ்ஸு, அவங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாமே பிடெக்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பெரிய இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக. அடுத்ததாக திருச்சியிலிருந்து ரேணுகா காத்திருக்கிறேன். வணக்கம் ரேணுகா. ஹலோ சார், குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. இது ஏசிடில கெமிக்கல் இன்ஜினியரிங் நல்லா இருக்குமா சார்? ஏசிடில கெமிக்கல் இன்ஜினியரிங் சிறப்பா இருக்குமா? கண்ணை மூடி சேரலாம் நீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல நீங்க எது படிச்சாலுமே நல்லா இருக்குமா? கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ் அவைலபிள். அதாவது இந்தியாவிலேயே கெமிக்கல் இன்ஜினியரிங் சிறப்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஏசிடி அதில் ஒன்றா இருக்கும். அதில் மாற்று கருத்தையில் தைரியமாக உங்களுக்கு கிடைச்சதுன்னா தைரியமாக சேர்ந்து படிங்கம்மா. நீங்கள் கட் ஆஃப் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? நான் 190.5 வச்சிருக்கேன் சார். 190.5 கேட்டகரி பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் கேட்டகரி? என்னம்மா? ஓசி வந்து உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியலம்மா எனக்கு. ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குமா? அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் இல்லையா? பெட்ரோலியம் நல்லா இருக்குமா? பெட்ரோலியம் நல்ல கோர்ஸ் தான்மா. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் எது கிடைச்சாலும் படிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனையே இல்லைம்மா. அண்ணா கேம்பஸில் கிடைச்சதுன்னா ஏசிடியில் கிடைச்சதுன்னா கண்ணை மூடின்னு சேரலாம். ஆனால் நீங்க வாங்கின கட் ஆஃப்க்கு அங்க கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் கடினமான. ஏன்னா இப்போ ரேங்கிங் லிஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறமா தான் எவ்வளோ பேர் ஓசியில் இருக்காங்க அப்படி இதை பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இவங்க கெமிக்கல் பெட்ரோலியம் ரெண்டுமே ஒரே ரிலேட்டடான கோர்ஸ் தான். அவங்க பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம், கெமிக்கல் முடிச்சுட்டு பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போகலாம். இப்போல்லாம் பெயிண்ட் இண்டஸ்ட்ரிலாம் பயங்கரமாக மாறிடுச்சு. ஸோ அதனால் யூனிவர்சிட்டியில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு ரிலேட்டடாக அடுத்தடுத்த லெவல் காலேஜில் கிடைச்சா கூட பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. நிச்சயமாக ரேணுகா, உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வாழ்த்து கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆனால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று கடினமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 195 மேலே இருந்தால் சொல்கிறாங்க. 195 மேலே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஓப்பன் காம்படிஷன்லேருந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இல்லை, அது நம்ம ரேங்கிங் லிஸ்ட் வெளியிடும் பொழுது அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ரேண்டம் நம்பர் வந்து ஜூன் கடைசியில் தான் ரேங்கிங் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி போன இயர் ரேங்கோட கம்பேர் பண்ணும்போது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா வருஷம் சென்டம்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் லாஸ்ட் இயருக்கு ஈக்குவலாகவோ அல்லது இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி எடுத்து பார்க்கும்போது ஸ்டேட் போர்டில் வந்து அபரிதமாக ஒரு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சென்டம் எடுத்திருக்காங்க.
இது எப்பவுமே இல்ல இந்த வாட்டி அதிகமா இருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து அதிகமா இருக்கு. இல்லை, ஆனால் ஜென்ரலாக ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுக்கிறது கொஞ்சம் எளிமையாக எடுத்துருவாங்க. சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் ஃபெயிலு. 2 லட்சம் பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக சிபிஎஸ்சியில். அதனால அது கொஞ்சம் தேர்வு கடினமாக இருக்கும். வெளியில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து நாலேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பராக அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டில் கூட அதிகமாக சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிறாங்க. ஸ்டேட் போர்ட் என்சிஆர்டி சிலபஸ் சொல்லிடுறாங்க. ஆனா இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணிருக்காங்க. சிலபஸ் வந்து பெஸ்ட் சிலபஸ். மேட்ச் பண்ண மாதிரி இருக்காங்க. அதுல எல்லா பாயிண்ட்டுமே கவர் ஆயிடுது. ஆனா நீங்க லைன் பை லைன் படிக்கணும். படிச்சீங்கன்னா நீட்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஐஐடி ஈஸியா கிளியர் பண்ணலாம். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். அதற்குள்ளாக மற்றொரு நேர் திருச்சிராப்பள்ளியிலிருந்து சுந்தர் வந்திருக்கிறார், நமது நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து சுந்தர், வணக்கம். உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் சார், நான் சுந்தர் திருச்சிராப்பள்ளியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். பையன் சிபிஎஸ்சி மார்க் எடுத்திருக்கான் சார். 193.5 கட் ஆஃப் வச்சிருக்கா. அப்படி இது வந்து இப்போ வந்து நம்ம கோர் விஐடி கோரில் அலைடா டேட்டா சயின்ஸுங்கிற குரூப் இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க சார். ஆனால் அந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படி சான்ஸ் இருக்குமா சார் அண்ணா யூனிவர்சிட்டியில்? அவங்க என்ன 193.5 என்ன ரிசர்வேஷன் கேட்டகரியில வராரு சார்? பேக்வர்டு கிளாஸுங்க, ஓபிசி. ஓபிசில வராரு இல்லையா? ஓகே, நீங்க எம்பிசில வருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எம்பிசியா பிசியா? ஓபிசினா பிசி சார், பிசில வரீங்க இல்லையா? 195.5 உண்மையிலேயே முதல் 193.5 சார். 193.5. ஓகே, இருந்தாலும் 190க்கு மேல எடுத்திருக்கா, சிபிஎஸ்ல எடுத்திருக்காங்க. உங்க மகனுக்கு முதல்ல வாழ்த்துக்களை சொல்லுங்க. உண்மையிலேயே பாராட்டுகிறோம் நாங்கள். இவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்கறது. ஈஸி டேட்டா சயின்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் 193, பிசிக்கு வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் பார்த்து தான் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா 193 வந்து 195க்கு மேலே இருந்தால் உறுதியாக சொல்லலாம் 193ன்றதுனால. ஆனால் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிறது நல்லது. அது இல்லாமல் சார் சொன்ன மாதிரி சிபிஎஸ்சியில் 193ன்றது வெரி குட் மார்க். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் கொஸ்டினும் டஃப்பாக இருக்கும் அதில். ஸோ அதனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் எது கிடைச்சாலும் எடுத்துக்கங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நேயர்களுக்கு பொதுவாக ஒரு சின்ன அறிவுரையை கொடுக்குறோம் நாங்கள். சில கல்லூரிகளில் வந்து எந்த படிப்பு கிடைத்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கல்லூரியில் எந்த படிப்பு படித்தாலும் வேலைவாய்ப்பு 100% கிடைப்பது ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக உங்கள் படிப்பும் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஏன்னா கல்லூரிகள் வந்து பல இடங்களில் சில கல்லூரிகளை படிக்கும் பொழுதே எந்த படிப்பு படித்தாலும் உங்களை சிறப்பாக படிக்க வச்சுருவாங்க, வேலை வாய்ப்பும் கிடைக்க வச்சுருவாங்க. அது மாதிரி கல்லூரிகள் நிறைய இருக்கிறது. ஆனால் தனியார் கல்லூரிகள் எங்கள் பெயர்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது மாணவர்கள் சிறப்பாக ஜொலிப்பார்கள் என்பது வரலாறு. அதுதான் வரலாறு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம நிகழ்ச்சியிலே சில அண்ணா பல்கலை படித்த மாணவர்கள், மெத்த படித்தவர்கள், தற்போது மிக சிறந்த வேலையில் இருப்பவங்க, தன்னுடைய எங்கள் கல்லூரியில் படியுங்கள் வழிகாட்டிகள் பலர் வந்து இந்த நிகழ்ச்சியிலே வந்து வழிகாட்டியிருக்காங்க. முந்தா நாள் கூட நெடுஞ்செழியன் வந்து வழிகாட்டினார். எனவே இது எதற்காக சொல்கிறோம் என்றால் கல்லூரிகள் என்பது மிக முக்கியமானது. அந்த கேள்வியை இப்போ நான் யூனிஸ் மல்கார்ட்டையும் கேட்குறேன். கல்லூரி சிறந்ததாக இருக்கணுமா இல்லை படிப்பு சிறந்ததாக இருக்குமா? எதற்கு முதலிடம் முன்னுரிமை கொடுக்கணும் பேரண்ட்ஸ்? இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது மெயினாக. இப்போ கல்லூரி சிறந்ததாக இருக்குது, படிப்பு சிறந்ததாக இருக்கிறத விட மாணவன் சிறந்ததாக படிக்கணும். இப்போ ஒரு பெரிய கல்லூரியில் போயிட்டு அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டாரு, சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவருக்கு வந்து ஒரு பின்னடைவு இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 190 கட் ஆஃப் மேலே 90% மார்க் எடுத்தவங்க மட்டும் தான் சேர முடியும். ஏன்னா அங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது, எல்லாமே மெரிட் கோட்டா. ஸோ அப்போது அந்த மாணவர்களிடையே ஒரு போட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டாப்பர்ஸ் மட்டும் படிக்கிற ஒரு இடம். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும், சார் சொன்ன மாதிரி சிறந்த கல்லூரிகளில், சிறந்த மாணவர்கள் படிக்கிற கல்லூரிகளில் எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் திரும்ப சொல்கிறது, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் தனியார் கல்லூரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா மாணவர் ஒழுங்காக படிக்கிறாரான்னு பார்க்கணும். நிறைய பேரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் அந்த காலேஜில் சேர்த்த உடனே அவருக்கு வேலை கிடைச்சிருமா? அப்படி கிடையாது. அவர் நல்லா படிக்கணும், 70% மேலே மார்க் எடுக்கணும், அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். இது எல்லாமே அவருடைய வேலை வாய்ப்புக்கு தேவையான விஷயங்கள். இதெல்லாம் செஞ்சால் தான் அவர் எந்த கல்லூரியில் படித்தாலும் சைன் ஆக முடியும்.